தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள பழைய இரும்பு சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது, எவ்வாறு நிகழ்ந்தது, காரணம் தெரிந்திருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் பழைய இரும்பு சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து. 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், இது எந்த பகுதி என்று பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் சேமிப்பு கிடங்கில் இயங்கி வருகின்றன. புதுப்பேட்டை பகுதியில் பழைய இரும்பு சேமிப்பு கிடங்கில் இயங்கி வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பழைய இரும்பு சேகரிக்கும் கிடங்கில் இன்று காலை திடீரென தீப்பற்றி பழைய இரும்பு சேகரிப்பு அதுவும் பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் அந்த ஸ்ப்ரிங் சேர்த்து வைத்ததால் இந்த பகுதியில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அந்த தீ விபத்தின் போது இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் தீ அணைத்து போராடி வருகின்றனர். தண்ணீரையும் ரசாயன நுரையும் கலவையும் பீச் என்று அடித்து அந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பழைய இரும்பு மற்றும் டயர்கள் அதே போல பார்க்கலாம் துணிகள் போன்ற சேர்ந்து எரிந்து வருவதால் அப்பகுதியில் மூச்சு திணறல், கண் எரிச்சல் பாதிப்புகளையும் பொருட்படுத்தாமல் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இன்று அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அதிர்ஷ்டவசமாக ஊழியர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்படல. அது மட்டுமல்லாமல் அருகில் உள்ள தொழிற்சாலை அனைத்துக்கும் விடுமுறையானது அளிக்கப்பட்டு என்று கூறப்பட்டது. அதே போல அந்த பகுதியில் யாரும் பொதுமக்கள் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் என்று காவல்துறையினரது அவருடைய அறிவிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்.